அந்த பகவான் என் உள்ளே இருந்து அனுகிரகம் பண்ணட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். பிரம்ம நாரத ரூபமாக சிருஷ்டி விஷயத்தை வர்ணிக்கிறார். பிரம்மாவை பார்த்து நாரதரை கேட்குறார், நீங்கள் தானே படைக்கிறீர்கள். பிரம்மா சொன்னார், நான் படைக்கலை, என்னை படைக்க வேண்டிய சாமானுக்கு படைக்கிறதுக்கு என்ன சாமான் ரா மெட்டீரியலுங்கிறாளே அது வேண்டியதெல்லாம் பகவான் தான் படைச்சி கொடுத்தார். நான் சில பேர் விஞ்ஞானிகளை பார்த்து நீங்கள் புதுசாக தயார் பண்ணுறீங்களன்னா, விஞ்ஞானி சொன்னார், நான் தயார் பண்ணலை, எனக்கு வேண்டியது ஏற்கனவே ஒருத்தன் தயார் பண்ணி வச்சானே அவன் தான் உண்மையான விஞ்ஞான். அதனால் எல்லாம் யதார்த்தோக்திர் யதாசோமோ யதக்ஷ கிரகதாரகாக இருக்கிறத நான் காட்டுறேன் அவ்வளவுதான் என்று பிரம்மா தான் எப்படி வந்தேன்னு சொல்கிறார். முதல்ல ஒரே தண்ணி தான் இருந்தது, தண்ணியில் தாமரை, அந்த தாமரையில் ஸ்வயம் தோன்றியதுனால ஸ்வயம்பூ என்று பிரம்மாவுக்கு பெயர். ஸ்வயம் தானே பூவில் வந்ததுனால ஸ்வயம் பூ அப்படி சின்ன வச்சுக்கலாம். அந்த பிரம்மா அப்படி 4 பக்கம் திரும்பினா 4 தலை வந்துடுச்சு. தனக்கு என்ன ஆதாரம்னு தாமரை தண்டை பிடிச்சி தேடி பார்த்தார், கிடைக்கல. திரும்பி தாமரையில் வந்து உட்காந்த உடனே தப்பா தப்பான்னு சத்தம் கேட்டுதான். தப்ப தப்பே தேவன் ஹி வைகாயசீம் வாணீனேன மசிஸ்ரவஸ்ருதி சுகாம் குருவன்னு தபப்பிரேரணாம். தப்பன்னா தியானம் பண்ணி என்னை பார்க்கணும்னு அர்த்தம். பிரம்மா கண்ணை மூடி தியானம் பண்ணினார். பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் வைகுண்டம் தெரிகிறது. வைகுண்டத்தில் மகாலட்சுமி ஊஞ்சல் ஆடுறாளாம். பிரேங்கம் ஸ்ரிதாயா, ஊஞ்சல் உற்சவம் தாயாருக்கெல்லாம் பண்ணாலே ஸ்ரீரங்கத்தில், அது பாகவத்திலே இருக்குது. பிரேங்கம் ஸ்ரிதாயா குசுமாகரானுகைகி விகீயமானா. ஊஞ்சல் உற்சவம் பண்ணும்போது பாட்டு பாடுற வழக்கம். அந்த மகாலட்சுமி ஊஞ்சல் உற்சவத்துக்கு யார் பாடுறான்னா விகீயமானா, அங்கே இருக்க வண்டுகள்லாம் பாடுறதான். வைகுண்டத்தில் இருக்கிற வண்டே பாடும். அதனால் குசுமாகரானுகைகி விகீயமானா, அந்த வண்டு பாடுறது அதையே ஒரு ஸ்ருதியாக வச்சுட்டு மகாலட்சுமி பெருமாளை பற்றி பாடிட்டு இருக்கலாம். பிரியகர்மகாயதி. அந்த வைகுண்டத்தில் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுறாள். அங்கே மேலே பகவான் அனந்தாசனத்தில் காலை மடக்கி வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுண்டு பெருமாள் இருக்கார். சாஷ்டாங்கமாக விழுந்து பிரம்மா நமஸ்காரம் பண்ண பிரம்மாவுக்கு கை கொடுத்தும் ஆதாம்ரே சரணே வினம்ரமதம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதான சர்க விதிபிர்பந்தோபி சஞ்சாயதே இத்யாபாஷ்யகிரம் பிரதோஷ்ய நிதராம் தச்சித்தகூடஸ்வயம் ஸ்ரஷ்டௌ தம் சமுதேரயஸ் ச பகவன் உல்லாசயோல்லாததாம். அவருடைய கையை பிடிச்சி பக்கத்தில் உட்காத்தி வச்சு, இனிமேல் நீ சிருஷ்டி பண்ணு. ஏன்னா ஒரு அப்பாவுக்கு வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவார், பையனை பார்த்து இனிமேல் பாக்கி காரியெல்லாம் நீ பார்த்துக்கப்பா, இனிமேல் நானே வெளியில் எல்லாம் ஓடி ஆடி பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் வெளியில் ஓடி ஆடி பண்ணுற காரியத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ, ஆற்றுல இருந்து உள்ள காரியத்தை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இனிமேல் பிரம்மாவை பார்த்து சிருஷ்டியை நீ பண்ணுன்னு சொல்ல. பிரம்மா சொன்னார், ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா நான் தான் பண்ணினா ஒரு கர்வம் வந்துடும். பெரிய காரியம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு சின்ன காரியம் பண்ணினாலே போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த கோவிலில் பிரதட்சணம் பண்ணுற வழியில் ஒரு கல் இருந்தது, ஒரு பெரிய கல். ஒருத்தர் என்ன பண்ணால் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு கவனிச்சல எல்லாரும் அப்படியே போகிற வரட்டான் கேட்குறார், என்ன இங்கே இத்தனை பேர் கோவிலை சுற்றி வராலே ஒருத்தருக்காவது இந்த நடுவில் இருக்கிற கல்லத்துக்கு ஓரமாக போடணும்னு தோணுதா? நான் நாகம் போட்டேன். இவரும் உடனே போடலை, இவர் காலில் இடிச்சுது. இடித்த கல்லை மறுபடியும் நமக்கு இடிக்காமல் இருக்குன்னு தான் தூக்கி போட்டான். ஒரு வழியில் இருக்கிற கல்லை ஓரமாக போட்டதுக்கே நான் தான் போட்டேன்னு கர்வம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது பெரிய காரியம், உலகத்தையே படைக்கக்கூடிய காரியத்தை கொடுத்தா நான் தான் பண்ணுறேன்னு கர்வம் வராமல் இருக்கணுமேன்னு கவலைப்படாதீங்க, உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன்னு 4 ஸ்லோகத்தை பாகவதத்தை சுருக்கமாக சொன்னார் பகவான். அதுக்கு பூர்வ பீடிகையாக முன்னுரையாக 2 ஸ்லோகமும் பலஸ்ருதி 1 ஸ்லோகமும் சேர்த்து 7 ஸ்லோகம். 2வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் சதுஸ்லோகி பாகவதன்னு பேர். ஞானம் பரமகுப்யம் நேயத் விஜான சமன்விதம் சரகஸ்யம் ததங்கஞ்ச கிருகான கதிதம் மயா ஸ்ரீ பகவானுவாச்ச. அதுக்கு முன்னாடி 7 ஸ்லோகம் பிரம்மா சொல்கிற பிரார்த்தனை இருக்குது. வியாக்கியானம் பண்ணுறவெல்லாம் இவர் அதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாலும் வியாக்கியானம் பண்ணி என்ன பதில் சொன்னான்னு சொல்கிறான். ஏன்னா விரும்பின ஒருத்தனுக்கு இங்கே வான உபதேசம் பண்ணக்கூடாது, அவன் கேட்டு தான் உபதேசம் பண்ணணும். பாக்கி மதத்தில் அவன் நடுத்தரில் எல்லாம் பிடிங்க நாங்கள் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காரு, அவன் காலை பிடிக்கணும் கத்துற மாதிரி கத்தலக்கூடாது. தத்வித் யார் ஆசையோட சிரத்தையோடு கேட்குறானோ அவனுக்கு தான் சொல்லணுங்கிறதுனால அந்த பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகத்தில் சதுஸ்லோகி பாகவதத்தை சுருக்கமாக சொல்லிக் கொடுக்குறார். 4 ஸ்லோகம். அகமேவாசமேவாக்ரே நானியத் யத் சதசத்வரம் பஷ்சாதகம் யதே தச்ச யோ வசிஷ்யேத சோஸ்மியகம் ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாதாத்மனோ மாயாம் யசாபாசோ யசாதமஹ யசா மகாந்தி பூதானி பூதேஷூச்சாவச்சேஷ்வணு
प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न ते स्पृहम् एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयं व्यतिरेकाभ्यां यत् स्यात् सर्वत्र सर्वदा. 4 ஸ்லோகம் இந்த உபதேசம் வாங்கிட்டார். ஏன்னா பிரம்மாவுக்கு 4 தலை இருக்கணும், தலைக்கு ஒரு ஸ்லோகம் வச்சு சொல்லட்டும்னு விட்டுட்டார். பிரம்மா 4 ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே சிருஷ்டி பண்ணினார். இதை பிரம்மா பண்ணின இந்த சிருஷ்டி விஷயத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார்னு முடித்தார். உடனே கதை கேட்கக்கூடிய பரீட்சித்து கேட்டான், விதுரர் கதை கேட்க போனாரா? அது எப்படி முடியும்? அவர் தான் பாரத தேச பிரதான மந்திரியாக இருந்தார். பாரத தேச பிரதான மந்திரியாக இருக்கிறவருக்கு ஊரூராக சுற்றுறதுக்கே கரெக்டாக இருக்குமே, கதை கேட்க ஏது தையம்? புத்திரக்ஷத்து பகவதா மைத்ரேயேணாச சங்கமஹா கதாவா சகசம்வாதா ஏதத்வர்ணயன பிரபோ. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவள் என்ன பேசுகிறான்னு போய் ஒட்டு கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. 1000 விஷயம் பேசிட்டு. ஆனால் சாதாரணமாக யாராக பேசினா போய் கேட்கக்கூடாது. 2 பாகவதால் பேசினா ஒட்டு கேட்கணுமா? எப்படி இருந்தாலும் பகவானை பற்றி தான் பேசுவாங்க. அதனால் அவள் 2 பேர் என்ன பேசினா சொல்லும்போது பரீட்சித்து கேட்க உடனே சுகர் ஆரம்பிக்கிறார். அந்த விதுரர் மகாபாகவதர்ப்பா, அந்த விதுரர் பகவானை அவமரியாதை பண்ணின இந்த அஸ்தினாபுரத்தில் இருக்க வேண்டாம்னு தன்னுடைய வில்லையும் வச்சுட்டு தீர்த்த யாத்திரையாக கிளம்பி போனார். அப்படி போனவர் பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு வந்தவுடனே அந்த யமுனையை பார்த்து பாடிண்டே வரார். யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, பிருந்தாவன சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, பிருந்தாவன சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, மோகன முரளிதாரி ஜெய் ராதே கோவிந்தா, மோகன முரளிதாரி ஜெய் ராதே கோவிந்தா, முனிமானச சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, முனிமானச சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा, गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा, गोपी मानसहारी जय राधे गोविंदा, गोपी मानसहारी जय राधे गोविंदा, 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 जय राधे गोविंदा. இப்படி விதுர பஜனை பண்ணே வரார். அதே மாதிரி எதிர்க்க ஒருத்தர் பஜனை பண்ணே வரார். கிட்டக்க பார்த்தோன்னு தான் உத்தவன் தெரிஞ்சது. தத்ரோத்தவம் பாகவதம் ததர்ஷ. உத்தவன் பகவானுடையவே கூடவே நிழல் மாதிரி இருந்தவன். அவன் தனியாக வரானே பார்க்குறார். அவன் கையில் ஒரு பாதுகை இருக்குது. இது என்னப்பா பாதுகை, என்ன விஷயம்னு கேட்குறார். பகவான் சௌக்கியமா, பகவான் கூட இருக்கிறவாள்லாம் சௌக்கியமா என்று கேட்க உடனே தியானத்துக்கு போயிட்டார் உத்தவன். மெதுவாக கண்ணை திறந்து சொன்னார், பகவான் எப்போ பார்த்தாலும் சௌக்கியமாக தான் இருக்கார். அந்த பகவான் வந்தும் இந்த பகவானை யாரும் புரிஞ்சிக்கல. கிருஷ்ணனை பார்த்து எல்லோரும் என்ன நினச்சிட்டான்னா, அந்த பிரம்மா படைக்கும் போது கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் அழகு ஜாஸ்தி வச்சுட்டார். அதான் ஃப்ளூட் ஊதியம் எல்லாம் சிரிச்சு மயக்கிறான் எல்லாரையும் அப்படின்னு நினச்சிருந்தா. உண்மை என்னடனா, அந்த பிரம்மாவை படைச்சதே இந்த கிருஷ்ணன் தான் யாரும் புரிஞ்சிக்கல. பிரம்மா கொஞ்சம் அழகு கிருஷ்ணனுக்கு வச்சுட்டான்னு நினச்சிருந்தான். அப்படின்னு நினச்சிருந்தாலாம். விதாதுகு அர்வாக்சிருதவு கௌசலமித்யமன்யத. இருந்தாலும் பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான். கொல்ல வந்த பூதனைக்கு கூட மோட்சத்தை கொடுத்தான். கடைசியில் எனக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினார் என்று சொல்ல உடனே விதுரர் சொன்னார், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாகவதத்தை எனக்கு சொல்லித்தாங்கோன்னார். அப்போ உத்தவன் சொன்னார், நாம் பாகவதம் கேட்கும்போது என் கூட மைத்திரையர்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அவரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னான், இந்த பாகவதத்தை நானே விதுரனுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, உங்களை தேடினவன் தான் நீங்கள் சொல்லுங்கோன்னு. அப்போ தான் விதுரன் நினச்சிருந்தாராம், என்னை பார்த்து கதை சொல்லலை போல இருக்குது. என் முகத்தில் விதுரனை தியானம்னு பகவான் கதை சொல்லியிருக்கார் போறதுக்குன்னு இப்படி சொல்ல விதுரர் போன்னு அழுதார். எல்லாரும் கடைசியில் பகவானை நினைக்கணும்பா. பகவான் தன்னுடைய கடைசி காலத்தில் விதுரரை நினச்சிருந்தான்னா அந்த விதுரருடைய பாக்கியம்.
கிருஷ்ணேன மனசேட்சிதம் ஜாயன் கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலஹா. உடனே விதுரர் நேராக மைத்ரேயரை தேடிந்து போனார். ஹரித்வார்னு சொல்லக்கூடிய அந்த கங்காத்வாரத்தில், கங்காத்வாரன்னு பேர், இப்போ ஹரித்வார்னு பேர். அந்த ஹரித்வாரில் அந்த மைத்ரேயரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்குறார், கேள்வி கேட்குறார். சுகாய கர்மாணி கரோதி லோகா நதே சுகம் வான்யது பாரமம் வா. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். ஆனால் யாரையா பார்த்து சார் சௌக்கியமானு கேட்டால் கேட்டதுக்காக சௌக்கியம் சொல்லக்கூடாதோ, அதை ஏன் கேட்கறது போங்கன்னு ஆரம்பிச்சுடுறான். எல்லாருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம். பணக்காரனும் கஷ்டப்படுறான், பிச்சைக்காரனும் கஷ்டப்படுறான். பணக்காரனுக்கு என்ன கஷ்டம்னா அவன் 10 லட்சத்தை கடனை வாங்கி தின்னாடின்னு இருக்கான். பிச்சைக்காரன்னா பக்கத்தில் பிச்சைக்காரனை 10 ரூபாயை கடனை வாங்கிட்டு அவன் கொடுக்க முடியாமல் தின்னாடின்னு இருக்கான். அது மாதிரி பணக்காரன் பிச்சைக்காரன் மாத்திரம் இல்லை, படித்தவனும் கஷ்டப்படுறான், படிக்காதவனும் கஷ்டப்படுறான். படித்தவன் சொல்கிறான், நான் என்னமோ படித்தேன், நான் சம்மந்தம் இல்லாமல் வேலை ஒன்று கிடச்சிருக்கேன், வேலையை கடைசி வேலையை பார்க்கணுமே ஓட்டின்னு இருக்கேன் அப்படிங்கிறான். படிக்காதவன் நான் சரியாக படிக்கல, என்ன பண்ண தெரியலன்னு கவலைப்படுறான். அம்மா அப்பாவும் கஷ்டப்படுறான், குழந்தைகளும் கஷ்டப்படுறான். அம்மா அப்பாவை பார்த்தா என்ன கஷ்டம்னா, குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறது, எப்போதாலும் மொபைலில் நோண்டின்னு இருக்காங்கிறான். குழந்தைகள் கேட்டால் படிப்பே கஷ்டமாக இருக்குங்கிறான். இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டம்லாம் நீங்கிறதுக்கு என்ன வழி? இந்த எல்லா கஷ்டமும் நீங்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. பாகவதம் கேட்டால் சரியாக போயிடும்னா. அது எப்படி பாகவதம் கேட்டால் கஷ்டம் சரியாக போகும்னா, கஷ்டம் எங்கே வருது முதல்ல அதை யோசிக்கணும். எல்லாருக்கும் அவள் மனசில் தானே கஷ்டம் வருது. தூங்கும்போது யாராவது கஷ்டப்படுறாளோ? தூங்கினா ஒரு கஷ்டமும் இல்லை, அப்படி நிம்மதியாக தூங்கினா சார் ஒன்றும் தெரியல, பக்கத்தில் படுத்து எடுத்து கூட தெரியல, நிம்மதியாக தூங்குறீங்க. அப்போ தூங்கும்போது ஏன் கஷ்டம் இல்லைன்னா, தூங்கும்போது மனசு இல்லை, மனசு இருக்கும்போது தான் கஷ்டம். மனசு இல்லாத டயத்தில் கஷ்டம் இல்லை. அப்போ இந்த பாகவதம் என்ன பண்ணுறதுன்னா, கஷ்டத்தை டைரெக்டாக போக்குறது இல்லை, அந்த மனசில் தானே கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. அந்த மனசுக்கு ஒரு பரிபக்குவத்தை கொடுத்துடுறது. எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மனசு வந்து கொடுத்தோன்னா அப்புறம் சரியாக போடும். அது நமக்கு கஷ்டமே தெரியாது. அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கல முடியாத மனசு இல்லைன்னா தான் கஷ்டமாக இருக்கும். என் மாமியார் சரியில்லை, மாட்டு பொண்ணு சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, ஆத்துக்காரர் சரியில்லை, அவாவா சரியாக தான் இருக்கா. அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம மனசு எடுத்துன்னா எல்லாம் சரியாயிடும். அதுதான் கிருஷ்ணனே வளைஞ்சு இருக்கிறான்னா, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். மாமியாருக்கு நாத்தனருக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வளைஞ்சி கொடுத்து போனால் தான் குடும்பம் நடத்தலாங்கிற ஏன்றது தான் இது பேர்னா சரியாக வராது. அதனால தான் கிருஷ்ணன் வளைஞ்சி நிற்கிறாங்கிறான். ராமகிருஷ்ணன் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அந்த மனசுக்கு பரிபக்குவத்தை பாகவதம் கொடுத்து நமக்கு கஷ்டத்தை நீக்கிறதுங்கிறது தான் முக்கியம். இங்கே பிரம்மா பண்ணின ஸ்தோத்திரத்தை அழகாக வர்ணிக்கிறார். பிரம்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மா பகவான் சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொல்ல அவரை பாகவதத்தை சொல்லிட்டே சிருஷ்டி பண்ணினாரா. 4 பாகவதால் வந்துட்டார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். அந்த 4 பேரை பார்த்து சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பாட்டு பஜனை பண்ணிட்டு போகிறோன்னு அவள் பாட்டு பஜனை பண்ணிட்டு கிளம்பிட்டா. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் ஸ்ரீகிருஷ்ண சரணம் ஸ்ரீஹரி சரணம் ஸ்ரீஹரி சரணம் ஸ்ரீஹரி சரணம். ஹரிசரணம்னு இது பஞ்சாட்சரம், விஷ்ணு பஞ்சாட்சரம். ஹரிசரணம் ஹரிசரணம் இதை சொல்லிட்டே இருந்தால் போதும், நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இதை சொல்லிட்டே அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். நீ பிரம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, இந்த படைப்பில் முதல்ல பிறந்த குழந்தைகளே அப்பா சொன்ன பேச்சை கேட்கல. அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி கண்டினியூ ஆகிட்டு இந்த குழந்தைகள்லாம் அப்பா சொன்ன பேச்சை கேட்கலன்னே பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுத்து. அவருடைய கோபமே ஒரு அவதாரமாக வந்துடுச்சு. அதுதான் ருத்ரன். ருத்ரன் அவதாரம் பண்ணின உடனேயே அவரையும் சிருஷ்டி பண்ணுங்கன்னார். அவர் கெட்டிக்காரர். இந்த காரியம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று டைரெக்டாக நான் முடியாதுன்னு சொல்கிறது, இன்னொன்று என்ன நான் ஏடா கூடமாக பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, நீ ஒன்று பண்ணால் நானே பண்ணிக்கிறேன். அதனால் ஒரு மாமியார் சொன்னாலும் பால் வச்சுருக்கேன் சிம்மில் வையின்னு. இந்த மாட்டு பொண்ணு கேட்டானா சிம் 1 சிம் 2 கேட்டானா, நீ வேணும்னா நானே பார்த்துக்கிறேன். அது மாதிரி
பதில் சொன்னால் என்ன பண்ணுறது? நீங்கள் அப்டேட்டே இல்லையே அப்படின்னு மாமியார்கிட்ட சொன்னால், என்னென்ன டேட்டை பார்க்குற இந்த அப்டேட்டும் ஒன்றும் தெரியவே இல்லையே காலண்டரில் இருக்கிறான். இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? இப்படி அது ருத்ரன் என்ன பண்ணினார், சிருஷ்டி பண்ணணுன்னே பூத பிரேதங்களை சிருஷ்டி பண்ணினார். உடனே அவரையும் வேண்டான்னு விட்டார் பிரம்மா. கடைசியில் அவரே ரஜோகுணத்தினால 10 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். மரீச்சி, அத்தி, அங்கிரசு, புலஸ்திர, புலக, கிரதோ, பிருகு, வசிஷ்ட, தட்சன், கர்தவன். அவர்களை சிருஷ்டி பண்ண சொல்லி, சிருஷ்டி பண்ணினா போகாது, ஜனங்களை வச்சு காப்பாற்றணுமே. அது காப்பாற்றுறதுக்காக தன் உடம்பில் ஒரு பாதிலேருந்து ஸ்வயம்புவமனு சதரூபா என்கிற தம்பதிகளை சிருஷ்டி பண்ணினார். இந்த பிரஜாபதிகளை படைக்கக்கூடிய ஜனங்களை நீ பூமியில் வச்சு காப்பாற்றுப்பா என்று சொன்னார். உடனே மனு பூமி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தா பூமியே காணும். பூமி தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்கிற பூமியை மேலே கொண்டு வரணுமே என்று சொல்ல, இன்னும் பிரம்மா தண்ணி குடித்து பார்த்தாராம். ஹாஹா விபோ ஜலமுகம் நபிபம் புரஸ்தாது. தண்ணி குடிச்சு இன்னும் தீரலை. கடைசியில் பகவானை பிரார்த்தனை பண்ணினார். பிரார்த்தனை பண்ணி இப்படி மூச்சு விட்டார். அவள் மூச்சு விட, ஹாஹா விபோ ஜலமகம் நபிபம் புரஸ்தாத்யாபிமஜ்ஜதிமஹி கிமஹம் கரோமி இத்தம் புதங்கிரீகுலம் சரணம் யதோஸ்யே நாசாபுடாத் சமபவ சிசுகோலரூபீ வராகதோகோ நிரகா அங்குஷ்ட பரிமாணகா. பிரம்மா தியானம் பண்ணி மூச்சு விட்டாரே, அந்த மூச்சுக்காத்தோட மூச்சுக்காத்தாக பகவான் ஒரு வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணி ஒரு குட்டி பண்ணியாக அவதாரம் பண்ணினார். வந்தவொடனே என்னவோ சின்னதாக இருக்கேன்னு பார்த்தார். கிடுகிடுன்னு பெருசாக ஆரம்பிச்சிட்டார். பெரிய கஜமாத்திரா யான் அளவுக்கு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அந்த பிரளய ஜலத்தில் முங்கி குதித்து அந்த பூமியை மேலே தூக்கின்னு வரா. உடனே தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். ஜிதம் ஜிதந்தே ஜித யஜ்ஞ பாவனன்னு ரிஷிகள்லாம் வராக பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். யஜ்ஞவராகன்னு பேர். யஜ்ஞவராகம்னா யாகசாலையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அது வராக ஷேப்பில் இருக்கும். அதனால தான் வராக பெருமான் தூக்கின்னு இருக்காருன்னு அர்த்தம்னா, யஜ்யம்னா தர்மம், தர்மத்தினுடைய ஆதாரத்தில் பூமி இருக்குதுன்னு அர்த்தம். பூமியில் தர்மம் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் சுனாமி வந்துடும், அப்புறம் பூமி அழிஞ்சிடும். அப்போ தர்மத்தினுடைய ஆதாரத்தில் பூமி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் அந்த வராக பெருமான் பூமியை தூக்கின்னு இருக்காருன்னு காட்டுறார். அந்த பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து வராக பெருமான் வந்தார்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாங்கிறது 4 தலைனா ஏதோ 4 தலை உள்ள ஆள் நினச்சிக்க வேண்டாம். ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதம். அந்த 4 இந்த பாஷண்ட மதம்னு வேதம்னு ஒன்று இருந்தது போல, அதுதான் வேண்டாம்னு கிழித்தார். அது வேண்டாம், போது 4 வேதம் போகிறோன்னு சிவன் வச்சுட்டார். அந்த 4 வேதம் தான் பிரம்மா. பிரம்மாவோட மூக்கிலேருந்து வராக பெருமான் வந்தார்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேதங்கள் தான் யஜ்யம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறது. அதனால பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து வராக பெருமான் வந்து இந்த பூமியை தூக்கின்னு வரும்பொழுதே ஹிரண்யாட்சன் ஒருத்தனை வரான். அவனை சமகாரம் பண்ணி தூக்கின்னு வந்தான். ஹிரண்யாட்சன்னா என்னடான்னா பேராசை. பேராசையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹிரண்யன்னா தங்கம். தங்கம் வேணும் தங்கம் வேணும்னு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு தானே எல்லாரும் பைசான்னு ஆசைப்பட்டு கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ வராக பெருமான் அந்த ஞானப்பிரான், ஞானமாகிய வராக பகவான் பேராசையாகிய இரண்யாட்சனை வதம் பண்ணி இந்த பூமியை தூக்கின வந்து நிறுத்தினார் என்று சொல்லி முடித்த உடனே கேட்கிறார். கேள்வி இந்த கதை கேட்குறவா கரெக்டாக, நீங்களாம் கேட்க மாட்டேங்கிறீர்கள். அவள் கரெக்டாக கேட்குறார் விதுரர். வராக பெருமான் இரண்யாட்சனை வதம் பண்ணினார். உடனே இப்போ தானே பூமியே தூக்கின்னு வராத சொல்கிறேன், இரண்யாட்சன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேட்குறான். உடனே அது இரண்யாட்சன் நடந்த கதை வேறு கதை. அது பூமியில் நடந்த கதை இல்லை, அது சொர்க்கலோகத்தில் நடந்த கதை. சொர்க்கத்தில் கஷ்யபர் அதிதின்னு தம்பதிகள். அந்த கஷ்யபர் யாகசாலையில் இருக்கும்பொழுது அவருடைய தர்மபத்னி 13 பேர், அதில் திதி என்பவள் காம புத்தியோடு வரா சாயங்கால நேரம். அப்போ கஷ்யபரை சொன்னார், சந்தியா காலத்தில் சில காரியம் பண்ணக்கூடாது. ஆகாரம், மைதுனம், நித்ராம், சுவாத்தியாயஞ்ச ததைவச்ச சத்வாரீமானி கர்மாணி சந்தியாயாம் பதிவர்த்தியது. சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது, சந்தியா காலத்தில் தூங்கக்கூடாதுன்னு. அந்த காலத்தில் குழந்தைகள் சொன்னால் ஓகேங்க, இப்போ என்ன சாப்பிட்டா என்ன, தூங்கினா என்னென்னு கேட்கும். சந்தியா காலத்தில் சாப்பிட்டா என்னடான்னா வியாதி வரும். ஏன்னா சந்தியா காலத்தில் வியாதி வரக்கூடிய காலம். யாருக்கையா ஜுரம் வந்துட்டு வச்சுங்கோ, சந்தியா காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஜுரம். கெட்ட பரமாணுக்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம். அதனால தான் விளக்கெண்ணெய், என்ன விளக்குன்னா விளக்கில் எண்ணெயை விட்டு, விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெயை விட்டு விளக்கு ஏற்றி பகவன் நாமம் சொல்லணும்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா, அது மாதிரி பகவன் நாம சாஸ்திரநாமெல்லாம் சொல்லும்போது இந்த கெட்ட பரமாணுக்கள்லாம் நீங்கும். அது மாத்திரம் இல்லை, சிவன் வந்து ரிஷப வாகனத்தில் ஏறிண்டு வருவார். சந்தியா காலத்தில் யார் பகவன் நாம சொல்கிறாளோ அவளை 2 கண்ணால் பார்ப்பார்.
பகவன் நாம சொல்லாமல் டிவி யார் பார்த்துட்டு இருக்காளோ அவளை மூணாவது கண்ணால் பார்ப்பா. தேவஸ்திரி பசியதி தேவரஸ்தே, நான் சொல்ல பாகவதத்தில் இருக்குது. அதனால் மூணாவது கண்ணால் தேவஸ்திரி பசியதி தேவரஸ்தே. அதனால் சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. தூங்கினா நம்ம சந்தியா காலத்தில் தூங்குற வரைக்கும் இன்னும் டயர்டாகவே இருக்கும். தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக முடியாது. தூங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தானே. சந்தியா காலம் தூங்கினா திருப்பி தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனால் சந்தியா காலத்தில் தூங்கக்கூடாது. ஆகாரம், மைதுனம், நித்ராம், அப்புறம் ஸ்திரீகளோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அதனால தான் சந்தியா காலத்தில் சாயங்காலம் கோவிலுக்கு போகணுன்னு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டயத்தில் ஸ்திரீகளோடு சேர்ந்தானா என்ன ஆகும்னா இரண்யாட்சன் இரண்யேஷு மாதிரி தீவிரவாதிகள்லாம் குழந்தைகளாக பிறக்கும். அதனால் சந்தியா காலத்தில் கோவிலுக்கு போகணும். அது மாத்திரம் இல்லை, சுவாத்தியாயஞ்ச வேதம் கூட படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைக்கும் வேத பாடசாலைலாம் சந்தியா காலத்தில் வேதம் சொல்ல மாட்டான். சந்தியா காலத்தில் சந்தியாதனம் பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்திராட்சி, சிவகவசம் அதுதான் சொல்லணும்னு வச்சுருக்கு. ஏன் வேதம் சொல்லக்கூடாது? வேதம் கூட சொல்லக்கூடாது. அது பகவன் நாம சொல்கிறதுக்கு உள்ள டைம். அதனால தான் சஹஸ்ரநாமம். வேதத்தில் ருத்ரம் சொல்லலாம் பிரதோஷ காலத்தில். ருத்ரம் என்ன? ருத்ரம் வேதத்தில் வேதமாக இருந்தால் கூட அது பகவன் நாமம். நம்ம இரண்ய பாகவேசே நாமின்னு 300 நாமங்களாக இருக்கிறதுனால அது சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார். அவள் கேட்கல. உடனே சாபம் கொடுத்தார், உங்களுக்கு 2 அசுரர்கள் குழந்தையாக பிறப்பார்கள்னு. அவன் மன்னிப்பு கேட்டால், உன் குழந்தைகள் அசுராளாக இருந்தாலும் பேரன் பாகவதனாக பிறப்பான்னார். திதி கர்ப்பம் தரித்தால் அது அவளுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு ஜோதி அடிக்கிறது. வெளிச்சம் கொஞ்சமாக இருந்தால் பார்க்கலாம். ஒரே தெரியாக வெளிச்சமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரே வெளிச்சமாக இருக்குன்னு தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்க, பிராஜாபத்தந்து தத்தேஜ பரதேஜோகனம் திதிஹி. உடனே தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்க, பிரம்மா சொன்னால் அது சாதாரண தேஜஸ் இல்லை, விஷ்ணு பார்ஷதாருடைய தேஜஸ். அந்த கதையை சொல்கிறேன். முன்னாடி ஒரு நாளைக்கு சனகாதிகள் வைகுண்டத்துக்கு போகும்பொழுது 7 வாசல், ஒவ்வொரு வாசலையும் 2 பேர் காவலுக்கு நிற்கிறா. விஷ்ணு பழதால் சண்டன், பச்சண்டன், பலன், பிரபலன், குமுதன், குமுதாட்சன், நந்தன், இப்படி நிறைய 7 பேர். 7வது வாசலில் ஜெயன், விஜயன். அவளை தாண்டினா பெருமாளை பார்த்துறான்னு போகும்பொழுது குறுக்க பெரம்பை வச்சு தடுத்து நிறுத்திட்டார்கள். நோ அட்மிஷன்ட்டா. உடனே சனகாதிகளில் தடுத்த உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. இங்கே கோபம் வந்துடுத்துன்னு சொல்லலை, அவளுக்கு ஆசையோட தம்பி வந்தான்னா. ஏன்னா ஒன்று ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா தம்பி கோபம் வந்துடும். அதனால் அந்த சனகாதிகள் ஜெய விஜயாவை பார்த்து சொன்னால், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரும்னு தெரியல, அதனால் நீங்கள் 3 ஜென்மா அசுரர்களாக பிறக்கணும்னு சாபம் கொடுக்க உடனே மன்னிப்பு கேட்டார்கள். உடனே பகவான் நடுவில் வந்தான். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் தான் உங்களுக்கு கோபத்தை வரவழைச்சி சாபத்தை ஏற்படுத்தினேன். நீங்கள் 3 ஜென்மா அசுராலாக பிறந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் 4 அவதாரம் பண்ணுவேன்னு பகவான் சொன்னார். அந்த ஜெய விஜயர்கள் தான் முதல் ஜென்மாவில் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகேசிபு, 2வது ஜென்மாவில் ராவணன் கும்பகர்ணன், 3வது ஜென்மாவில் சிசுபாலன் தந்தபக்தன் பிறக்கிறான். பகவான் அவதாரம் பண்ண போகிறான். அதில் ஜெய விஜயன் தான் இப்போ திதி கர்ப்பத்தில் இருக்கார்கள். அதான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, தேஜஸ் அடிக்கிறதுன்னு சொல்ல. குழந்தை பிறந்தது. பிறந்த உடனேயே ராட்சசாலெலாம் நம்மளை மாதிரி குழந்தையெல்லாம் பிறந்து இப்போ வளர்ந்து நம்ம இதுவாலாம் அப்படிலாம் வர மாட்டான். பிறந்த உடனே பெருசாக ஆகிடுவா. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ராட்சச ஸ்திரீ குழந்தையை பார்த்துட்டு அவள் பாட்டு போயிட்டா. அந்த குழந்தை பாட்டு அழுதுருக்கு பாலுக்கு, அவள் கண்டுக்கவே இல்லை. அவள் அம்மா அப்பா போயிட்டா. ராட்சசா தானே அப்படி தான் இருப்பாள். இப்படி அமெரிக்காவில் அப்படி தான் இருக்கா. அவள் யாரும் கவனிக்கிறதே இல்லை. அவள் பாட்டு போயிடுவான். அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு அதில் கொண்டு வளர்க்குறான். அது மாதிரி ராட்சசாலாக இருக்கிறத பார்த்த உடனே பார்வதி அனுகிரகம் பண்ணிவிட்டா. இந்த ராட்சச குழந்தைகள் அசுர குழந்தைகள்லாம் பிறந்து வளர்ந்தலாம் இல்லை, பிறந்தவொடனே பெருசாக ஆகிடுவான்னு அனுகிரகம் பண்ணிவிட்டா. இல்லை பிறந்தவொடனே பெருசாக ஆனான்னு கையில் கதையை எடுத்துட்டு விஷ்ணு எங்கேன்னு கேட்டான் நாரதர்கிட்ட போய். நாரதர் பார்த்தார், பாதாளத்தில் இருக்கார் விஷ்ணுன்னா. பாதாளத்துக்கு போனால் வராக பெருமானை பார்த்தான். ஜஹாசச்சாஹோ வனகோச்சரோ மிருகா, நீ காட்டில் அலையக்கூடிய பண்டிதானே அப்படின்னான். பெருமாள் ஆமான்னார். சத்தியம் வயம்போ, நான் காட்டில் அலையக்கூடிய பண்ணி, உன்ன மாதிரி நாட்டில் அலையக்கூடிய சிங்கத்தை தேடுறேன். நாட்டில் இருக்கிற சிங்கம் எதுடான்னா, கிராம சிம்மம்னா 4 கால் வால் இருக்கும், லொல்னு. உன்ன மாதிரி நாய்ப்பயில தேடுறேன் அப்படின்னா இப்படி கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணி ஒரு அடித்தார். அடித்த அடியில் சில பேர் தலை சுற்றுறதும் பாலே, அது மாதிரி தலை சுத்தரி அவன் கீழே விழுந்து வராக பெருமானை பார்த்துட்டே உயிர் விட்டான். அவனுக்கும் நல்ல கதி கிடச்சிது. இந்த கதையை கேட்குறவாளுக்கும் பிரம்மஹத்தி முதலிய பாவங்கள் கூட நீங்குங்கிறார். மியூச்சியதே பிரம்மவதாதபி பிரியாகா, இருக்கிறதுலே பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம்னு சொல்லியிருக்கு. பிரம்மஹத்தின்னு பாவம்னா என்னடான்னா, பிராமணனை கொலை பண்ணின பாவம்னு அர்த்தம், பிரதான அர்த்தம். பிராமணனை கொலை பண்ணது மாத்திரம் இல்லை, வேதம் படிக்கலைனாலும் பிரம்மஹத்தி, படித்த வேதத்தை மறந்தாலும் பிரம்மஹத்தி பாவம். இது எல்லாமே பிரம்மஹத்தியில் சேர்ந்தது தான்.
அந்த பிரம்மஹத்தி பாவம் கூட நீங்கும். இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத ஏதன் மகாபுண்ணியவலம் பவித்திரம், அஸ்வமேதையாக பலனும் கிடைக்குங்கிறார் இந்த வராக சரித்திரத்தை கேட்டால். இது ரெண்டுமே படிக்கிறதுக்கு, இந்த படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனா, இதை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கேன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு இன்னொரு வழி, ஈஸியான ஒரு வழி இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் கோவிந்தபுரம் பக்கத்தில் திருவிடமருதூர்னு இருக்குது. அங்கே வந்தால் அந்த கோவிலில் பிரம்மஹத்தி இருக்குது. அந்த கோவிலுக்கு போனால் பிரம்மஹத்தி பாவமும் நீங்கிடும். மதுரையில் உள்ள ஒரு ராஜா வேட்டையாட போயிட்டு வரும்பொழுது கீழே ஒரு பிராமணன் மரத்தடியில் படுத்துட்டு இருக்கான். தெரியாமல் அந்த ராஜாவோட குதிரை மிதித்து பிராமணன் போயிட்டான். பிரம்மஹத்தி பாவம் ராஜாவுக்கு வந்துடுத்து. மதுரையில் இந்த மீனாட்சி சோமசுந்தர கடவுளை பிரார்த்தனை பண்ணினா என் பிரம்மஹத்தியை போக்கணும்னு. அதெல்லாம் என்ன முடியாது, நீ திருவிடமருதூர் போன்ட்டார். திருவிடமருதூருக்கு வந்தோடனே அந்த ஜோதி ஸ்வரூபம் ஜோதிர்மயம் மகாலிங்கம்ங்கிறதுனால அங்கே இந்த பிரம்மஹத்தினால் வர முடியல. ராஜா உள்ளுக்குள்ளே போயிட்டார், பிரம்மஹத்தி வாசப்படியிலே நின்றுடுச்சு. இன்னும் பெருமாளை பார்த்துட்டு மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணின உடனே மகாலிங்க சுவாமி சொன்னார், வந்த வழியிலே போகாத, அங்கே வாசலில் பிரம்மஹத்தி இருக்குது, இந்த அம்பாள் சன்னதியில் போய் அம்பாளை பார்த்துட்டு அப்படி போய்டும். அதுதான் இன்றைக்கும் அந்த கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதி வழியாக வெளியில் போகணுன்னு சம்பிரதாயம். அங்கே கோவிலில் இருக்கிறவாலும் அந்த வழியிலே போய்ட்டு வந்துட்டுப்பா. அவளுக்கு பிரம்மஹத்தியில் பழக்கமாக எடுத்து நம்மலாம் அப்படி பண்ணக்கூடாது. அதனால் அதான் அங்கே போய் அந்த காலத்தில் குணசீலம் மாதிரி திருவிடமருதூரில் இந்த பைத்தியம் பிடிச்சவாளெல்லாம் என்ன பண்ணுவா, காவேரியில் குளிக்க வச்சு அந்த பிரதர்ஷனம் பண்ண சொல்லுவாள். அஸ்வமேத பிரதர்ஷனம்னு. ஜோதிர்மயம் மகாலிங்கம்னு சொல்லுவாள். அதுக்கு சொல்ல தெரியாது. சோறு தின்ன மகாலிங்கம் சொல்லிட்டு போ. அப்படி அந்த மகாலிங்கத்தை ஒரு பிரதர்ஷன வழி இருக்குது, அஸ்வமேத பிரதர்ஷனம்னு. அதை பண்ணினா அஸ்வமேதையாக பண்ணின பலனும் கிடச்சிடும். இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருந்தான். அந்த சில பேருக்கு ஜுவரம் நீங்கினா கூட அந்த டயர்ட்னஸ், அந்த ஒரு இருக்குமே நடுக்கம், அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருந்துதான். அது பக்கத்தில் இன்னொரு திருபுவனம்னு ஊர், அங்கே கம்பஹரேஸ்வரர்னு பேர் அந்த சுவாமிக்கு. தர்மவர்தனி சமேத கம்பஹரேஸ்வரர். அங்கே போனோடனே அந்த கம்பங்கள்லாம் நீங்கிடுத்தான். ஆனால் சில பேருக்கு இந்த எக்ஸாம் ஃபீவர்னு சொல்கிறாளே, இந்த பரீட்சைக்கு பயந்துட்டே இருப்பா சில குழந்தைகள்லாம். படிச்சிருந்தா கூட கொஞ்சம் பயம் இருக்கும். அதெல்லாம் போனோம்னா அங்கே போய் கம்பஹரேஸ்வரரை போய் பிரார்த்தனை பண்ணியிருந்தா சரியாக போயிடும். குழந்தைகள்லாம் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுவாள். இன்னும் சில பேருக்கு பிபிலாம் இருக்கும், அந்த நடுக்கும். பிபி தான் நடுக்கும். இந்த பிபி இருக்கிறவாள்லாம் அந்த கோவிலுக்கு போனால் பிபிலாம் குறையும். அந்த பிபிக்கு ஒரு கோவில் இருக்குது, சுகருக்கு வேறு கோவில் இருக்குது, கரும்பீஸ்வரர்னு. அங்கே போனால் நம்ம உடம்புல எத்தனை வியாதி இருக்கோ 200 வியாதி வருமா. அந்த 200 வியாதிக்கும் 200 கோவில் இருக்குது. இல்லை முக்கியமாக முட்டு வலி இருக்கே, அதுக்கு ஒரு கோவில் இருக்குது இங்கே வேலூர் கிட்ட. அங்கே என்னென்னா ஒத்த காலில் நிற்கணுமா, அரை மணி நேரம் அந்த கோவில் வாசலில் ஒரு கல் இருக்குது, அதில் நின்னா போயிடும். சரி, முட்டு வலியில் இருக்கும்போது எப்படி சரியாக போகும்னா, அரை மணி நேரம் கணக்கு. ஒரு நாள் 2 நிமிஷமாக அப்பப்போ கொஞ்சம் நின்றுட்டானா அந்த முட்டு வலி சரியாக போய்டும் சொல்கிறார். இப்படி நமக்கு இது தெரியல. கேரளாவில் ஒரு ஜோசியர் அவர் எழுதியிருக்கார், தமிழ்நாட்டில் இன்னென்ன வியாதிக்கு இன்னென்ன கோவில் இருக்குது, அங்கே போனால் எல்லாம் சரியாக போய்டுன்னு கேரளாலேருந்து அவர் சொல்லி அனுப்புகிறார். அவெல்லாம் நிறைய பேர் இங்கே வரா. நான் கேட்டேன், நீங்கள்லாம் இங்கே வரையில் கோவிந்தபுரத்துக்கு வந்திருக்கேன் இல்லைன்னா, இங்கே வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் என்ன அது மாதிரி சொல்லியிருக்கார் அந்த ஜோசியர். ஜனார்தன ஜோசியர்னு திருவனந்தபுரத்தில் இருக்கார். இப்படி விஷயம் என்னடா, நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் எல்லா ப்ராப்ளம் நீங்கும் என்கிறது முக்கியம். இப்படி வராக அவதாரத்தோடு இப்போ நிறுத்திப்போம். மேலே நாளைய தினம் கபிலாவதாரம், கபிலோபதேசம், தட்சயாகம், துருவச்சரித்திரம், பிருத்துச்சரித்திரம் முதலிய ஜடபரத வாக்கியமெல்லாம் நாளைக்கு சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். குரு கீர்த்தனம் அப்புறம் தீபாராதனை. स्वजनहृदमल सरोवर विकसित सरसीरुमृदु चरणा गंभीर गमन करुणायतनयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय विषकर मृदु वचना प्रेम शैल समधीर उदारा करुणा पारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा.
बोलो प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। जय जय भागवत देवा, जय जय भागवत